செய்தி. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் எழுதியிருக்கிறார். வேறு என்னென்ன விஷயங்களை அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. தமிழக ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். ஒன்றிய அரசின் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை 2026 24 ஜூன் 24 வெளியிட்ட 26ஆம் ஆண்டு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வரைவில் காரணமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்தும் இந்திய பிரதமர் மேலான கவனத்தை கொண்டு வர விரும்புகிறார் தெரிவித்திருக்கிறார். மேலும் குறிப்பாக அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் மூலமாக தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் உணவுப் பொருட்கள் உரிமைகளை மாற்றுவதற்கு வகை செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போதைய நடைமுறையின்படி குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கணக்கில் கொள்ளாமல் ஒரு குடும்பத்திற்கு மாதம் ஒன்றிற்கு 35 கிலோ கிராம் உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாகவும் தற்போது முன்மொழியப்பட்டுள்ள திருத்தத்தின்படி ஒரு குடும்பத்திற்கு அதிகபட்சமாக மொத்தம் 35 கிலோ கிராம் என்ற உச்சவரம்புக்கு உட்பட்ட ஒரு நபர் ஒருவருக்கு ஒரு மாதத்திற்கு 7 கிலோ கிராம் உணவு தானியங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல்வேறு உள் வகைப்பாடுகளுக்கிடையே நிலவும் சமத்துவமின்மைகளை களைவதும் ஊட்டச்சத்து தேவைகளுக்கு ஏற்ப உணவுப் பொருள் உரிமைகளை மிகச் சரியாக ஒழுங்குபடுத்துவதுமே இத்திட்டத்தின் நோக்கம் என்று ஒன்றிய அரசு விளக்கமளித்த நிலையில் தமிழ்நாட்டின் சராசரி குடும்ப உரிமை எண்ணிக்கை 3.54 ஆக மட்டுமே இருப்பதால் இத்திருத்தம் மாநிலத்தில் மிக ஏழ்மையான குடும்பங்களுக்கு சென்றடையும் உணவு தானியங்களின் அளவை கணிசமாக குறைக்கும் என தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் தற்போது 18,64,600 அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டை பழக்கத்தில் உள்ளன. மேலும் என்றும் இதன் மூலமாக 69,26,930 ஏழை பயனாளிகள் பயன்பெறும் வகையிலுள்ளன என்றும் குடும்பங்களுக்கு ஒன்றிய அரசு அறிவிக்கப்பட்டுள்ள தகுதி வழிகாட்டலின்படி சமூகத்தில் மிகவும் நலிவடைந்த பிரிவினரிடையே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றும் குறிப்பாக விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், வயதான மாற்றுத்திறனாளிகள், உயிருக்கு ஆபத்தான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், வாழ்வாதாரத்திற்கு நிலையான வருமானம் இல்லாத 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் ஆகியோர் தலைமையில் செயல்படும் குடும்பங்கள், பழங்குடியின குடும்பங்கள், நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள், தினக்கூலி தொழிலாளர்கள் போன்றவர் இதில் அடங்குவர் என்றும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் உறுதியளிக்கப்பட்ட நிபந்தனையற்ற உரிமைகளின் மூலம் இத்தகைய நிலைவடைந்த குடும்பங்களுக்கு பாதுகாப்பதற்கே தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது தெரிவித்ததும் இல்லாமல் மேலும் கோரிக்கை உணவை தெரிவித்திருக்கிறார். என்னவென்றால், அதாவது ஒன்றிய அரசால் முன்மொழியப்பட்ட திருத்தம் எவ்வித மாற்றமின்றி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டால் மிகவும் நலிவடைந்த பிரிவை சேர்ந்த சுமார் 70 லட்சம் குடிமக்கள் உணவு பாதுகாப்பு சீர்குலையக்கூடும் என்றும் 2013ஆம் ஆண்டு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 3 உட்பிரிவு 1வது வரம்பு நிபந்தனைக்கு முன்மொழியப்பட்டுள்ள திருத்தத்தை மறுபரிசீலனை செய்யுமாறும் இச்சட்டம் இயற்றப்பட்ட நாள் முதல் நடைமுறையில் இருப்பது போல அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தில் கீழ் வரும் குடும்பத்திற்கு குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் கணக்கில் கொள்ள தற்போது நடைமுறையான மாதத்திற்கு 35 கிலோ கிராம் உணவு தானியங்கள் வழங்கும் உரிமை தொடர வேண்டும் என ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்கிறேன் என முதல்வர் தெரிவித்துள்ளாமல் சுமார் 70 லட்சம் ஏழை குடிமக்கள் நலன்களை பிரதிபலிக்கும் தமிழ்நாட்டின் எண்ணங்கள் கனிவுடன் பரிசீலிக்கப்பட்டு தமிழ்நாட்டின் நலனுக்கு அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் என இந்த கடிதத்தின் வாயிலாக பிரதமர் மோடிக்கு தமிழக ஜோசப் விஜய் கடிதம் எழுதியிருப்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.